தேவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே. நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த பரலோக துதி ஆராதனையிலே அன்பு சகோதரர் மேத்யூ அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்து நல்ல ஒரு வார்த்தையை தருவதற்காய் அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம். தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையும் நேபாள் தேசத்தில் நடக்கிற பணித்தள காரியங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நான் இந்த இடத்துல வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 1 ராஜாக்கள் அதில் உள்ள 17வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுமையில் ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைப்பதற்கு தலைப்பாய் எடுத்துக்கொண்ட காரியம் உண்மையின் மேன்மை. நல்லா கவனிங்க. இந்த உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமான இந்த ஒரு அதிகாரத்திலையும் வேகமாக நான் உங்களுக்கு சில வசனங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிருப்பதற்கு தேவன் அருமையான எலியாவை முன்குறித்திருந்தார். நீ அங்கே போய் இருந்து கொள், அங்கே உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களை தருவேன். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் உண்மை அதிகமாக வெளிப்படுவதற்கு, உங்கள் வாழ்க்கையிலிருந்து உண்மை வெளியே காட்டுவதற்கு, நான் உண்மை உள்ளவன், நான் தெய்வத்துக்கு பயந்தவன் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல ஆலோசனை, நீ உன்னை ஒளித்துக்கொள். ராமன் சொல்லுங்க. முதலாவது, என் வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும்னா உண்மை வேணும். அந்த உண்மையை நான் வெளிப்படுத்தணும்னா முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். தேவன் எலியாவை பயன்படுத்துவதற்கு முன்பதாக சில நேரங்களில் அவர் செய்யக்கூடிய காரியம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி இடத்தில் அவர் சொல்லுகிறார், நீ நேர போய் கேரி தாண்டையில் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் கர்த்தர் உங்களை, நீ பொறுமையா இரு, ஒளிச்சு இரு, உன்னை வெளிப்படுத்தாத, நீ ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளாத, அப்படி சொல்லும் பொழுது பொறுமையாக அடங்கி இருங்கள். ஏனென்று சொன்னால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள நீங்களும் நானும் அடங்கி இருக்கணும். ராமன் சொல்லுங்க. இது உண்மையுடைய ஒரு மேன்மை. என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி அடங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க, ஒளிந்து இருக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தும் பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே அது எப்படி முடியும்? ஒரே வீட்டுக்குள்ளே இது முடியும். நம்முடைய மாவட்டத்தில் இல்லைன்னு சொன்னால், இப்போ இந்த டிவி பார்த்துட்டு கூடிய உங்கள் வீடுகளில், உங்கள் வீட்டில் ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு 2 ரூம் இருக்கும், இல்லை ஒரு இடம் இருக்கும், ஒரு மொட்டை மாடி இருக்கும். இது ஒன்றுமே இல்லாதவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஒரு வசதி இல்லாமல் ஓலக்கொட்டாயில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஜெபிக்கிறார்கள்? இங்கே நீங்கள் தனிமையாக இருப்பதற்கு தேவன் உங்களை, அந்த தனிமைன்னு சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு, ஓ அப்போ தனியாக இருக்க சொல்லியார், அப்போ நம்ம ஒய்ஃபை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிடணும்? இருந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்பத் தலைவர்களிடத்தில் இந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு சகோதரன்
சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி, பிரதர் நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் 3 நாள் 4 நாள் அங்கே இருந்து என்ன செய்வேன், ஜெபம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, 3 நாள் அங்கே போய் 4 நாள் மொத்தம் கணக்கு பார்த்தா 5 நாள். இந்த 5 நாள் இவர் அங்கே போயிருந்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் பார்த்தா இவர்கிட்ட சில விட முடியாத சில சில்லறை பழக்க வழக்கம் இருக்குது. நான் அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் இனி இவரை விட்டா சரியில்லைன்னு சொல்லிட்டு நேரில் கேட்டுட்டேன், அண்ணே உங்கள்கிட்ட கொஞ்சம் வேண்டாம் வேலைகள்லாம் இருக்க, ஒரு சின்ன ஒரு பொடி மாதிரி ஒன்று எடுத்து லேசாக மூக்குக்குள்ளே குத்துறது மாதிரி பார்த்தனே, இது வந்து ஊழியக்காரனுக்கும் அழகு இல்லை, தேவ பிள்ளைக்கு அழகு இல்லவே இல்லையே, இது தலைமுறைக்கான ஒரு சாபம் இல்லையா? இந்த மூக்குப்பொடி போடுறது, சிகரெட் குடிச்சு நடக்கிறது, மதுபானம் சாராயம் குடிச்சு நடக்கிறது எல்லாம் என்னது? தலைமுறை சாபம். எந்த ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்தில் கேட்டாலும் பிரச்சனையை மறக்கிறதுக்கு தான் பிரதர் குடிக்க, வேற என்ன செய்யறது? பிரச்சனையை மறக்கிறதுக்கு நீ குடிக்கிறதுன்னா குடிக்க வேண்டியது இது இல்லை, வேற ஒன்று இருக்கு. இது குடிக்கும்போது என்ன நடக்கும்? 4 மணி நேரம் கழிஞ்ச உடனே அந்த குடி மிதக்குமா, போதை குறையுமா, திரும்ப உங்களுக்கு என்ன வரும்? ஞாபகம் வரும். அடுத்த நாள் காலையில் தூங்கி எழும்பினோன்னா பிரச்சனை திரும்ப வரும், திரும்ப அடுத்த ஒரு பாட்டில் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் உட்காந்து இதை பார்த்துட்டீங்கன்னா, எம்மா நீ குடிக்கிறது, நான் என்ன பைசா, நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். நீ சம்பாதிச்சு குடிக்கிறது தான், ஆனால் உன் பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய தலைமுறைக்கும் நீ சாபத்தை சம்பாதிச்சு வைக்கிறியே. எவ்வளோ அழகு போல உள்ள பிள்ளைகள், நல்ல படிக்கிற பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள், தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்க வேண்டிய எத்தனையோ வாலிப பிள்ளைகள்னால ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு தான், 3 நேர உணவு கிடைக்கல. எத்தனையோ பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க, வேற சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு தான். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை சம்பாதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குறைவுகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குறைவுகள், சில்லறை பழக்க வழக்கங்கள், விட முடியாத பழக்க வழக்கங்களை மாற்றும்படியாய் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்துங்க, உங்களை ஒழித்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் நம்முடைய சபைகளில், நமக்கு குடும்பங்களில் ஒருத்தல் காணிக்கன்னு ஒன்று இருந்துச்சா, ஒரு டப்பா இருந்துச்சா, உண்டா இல்லையா? அது என்னது? லெந்த் டேஸில் தரக்கூடிய பெட்டி என்னது? என்ன காணிக்க? சத்தமாக சொல்லுங்க. சுய வெறுப்பு. ஆமாம், அந்த மட்டன் எடுக்கிற காசை ஒதுக்கி வச்சு அதில் போடணும். நம்ம பிரச்சனை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அந்த பெட்டியை வாங்குறதுக்கு வருவாங்க சர்ச்சில் இருந்து, படப்படான்னு என்ன செய்கிறோம், ஒரு 100 ரூபா 500 ரூபாய் போட்டு கொடுத்துட்றோம். நம்ம அதை கடமையாக மாற்றிட்டோம். அது கடமை இல்லை, நிஜமாக நீங்கள் அதில் என்ன செய்யணும், ஒரு நாளுடைய ஒரு நேர உணவை கட் பண்ணி போடணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் நேபாள் தேசத்திற்காக, பிள்ளைகளுக்காக அப்படிப்பட்ட தியாகங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள், கல்லூரி பிள்ளைகள் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்தம் பிரதர், ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்கன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக அவள் சேர்த்தது. அவள் ஒரு ஒரு சிப்ஸு அல்லனுச்சுன்னா ஒரு KFC, ஒரு சிக்கன், ஏதோ ஒன்று அவளுக்கு சாப்பிடுறதுக்கு கிடைச்சதை சாப்பிடாம அவள் சேர்த்து வச்சு கொடுக்குற. இதுதான் சுய வெறுப்பு. நம்மளை வெறுக்கணும். ஏன்னா முன்னாடி நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் வீடுகளில் மத்தியானம் கஞ்சி, மற்ற எல்லா சைடிஷ் எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தான் நம்ம கொண்டு போய் என்ன செய்வோம், சபைகளில் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த 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 சுயவெறுப்பு தந்த உண்டியலை அடியிலோடி ஓட்டை போட்டு திறந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கே கொடுக்கறது இல்லை. அப்புறம் தான் சர்ச்சில் என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டாங்க. ஒரு சாபம் நடத்தக்கூடியவனா சொல்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு உண்டியலை திரும்ப வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை மேனுஃபேக்சர் பண்ணினவனுக்கு கூட அதை எப்படி திறக்கணும்னு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு அப்படியே அடியில் போட்டு ஒரு குடையல் எல்லாமே வெளியே வந்துட்டு, அப்புறம் எங்கள்கிட்ட அந்த உடஞ்ச உண்டியிலையும் தந்து ஒரு 500 ரூபா காணிக்கையும் தந்துடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்துங்கள், ஒளிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் தனிமைப்படும் பொழுது, ஒளிந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்கள் கூட, உங்கள் மூலமாக ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு உண்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன் காகம் உனக்கு எல்லாமே கொடுக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற
கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்ல போதும். நல்ல கவனிங்க. உங்களை தேவன் கொஞ்சம் ஒளிச்சிருந்துக்கா, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கா, இந்த விஷயத்துல நீ சகிச்சு போன்னு தேவன் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு பின்னணியில உங்களை நடத்துவதற்கு அவர் ஒரு வழியை வைத்திருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஆனா அந்த வழி வித்தியாசமா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சகோதரியே, உன் மகளுடைய திருமணத்துக்கு யாரும் உதவி செய்ய மாட்டான். உங்க அண்ணன் அவன் கருமி போய, அவன் 10 காசு தரமாட்டான், அவன் என் சொத்தை அபகரிச்சவன், அவன் எனக்குன்னு ஒண்ணுமே தரமாட்டான், அவன் பெண்களுக்கு பங்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டவன் நீங்க சொன்னீங்க இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அதே சகோதரனை கொண்டு கர்த்தர் உங்க மகளுடைய திருமணத்தை நடத்தி வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே தந்திரம் பிடிச்ச பறவை எது? காகம். ஏன்னா ஒரு பறவை இல்லையா? காகத்தை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். அதுவும் எப்படி? அல்ல விதவிதமான உணவு. எலியாவுக்கு இந்த பஞ்சம் வராமல் இருந்திருந்தா கூட இந்த உணவு கிடைச்சிருந்துக்காது. இந்த பஞ்சத்தை கொடுத்து அவனை ஒழிச்சிருக்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சில நேரம் உங்க வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் எப்ப நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சகிச்சிட்டு இருன்னு சொன்னா அமைதியா இருங்க. நிறைய வீடுகளில் இந்த பொறுமை இல்லை, சகிக்க முடியலை. சகோதரா, சில நேரத்தில் மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தில் உள்ள நியூஸுக்கு ஸ்பீடை விட வேகமாக பேசுவாங்க, வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க, சில நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் கூட பேசுவாங்க. பொறுமையாக சகிச்சிட்டு இருங்க. இதான் கர்த்தர் உங்களுக்கு தர ஆலோசனை. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ உங்க இணைப்பு, உங்க சந்திப்பு, உங்க கல்யாணம், இது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எழுதப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? வார்த்தைகளை விடக்கூடாது. பொறுமையாக இருக்கணும், சகிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் சகிக்க சகிக்க சில மாற்றங்களை கர்த்தர் தருவார், சில சூழ்நிலைமைகளை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பத்துக்குள்ள சில மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு அந்த இடத்துல அந்த எலியா போய் அவன் ஒளிந்து கொண்டதற்கு அல்லன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மேலே ஒரு தேவ திட்டம் இருந்தது. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், அங்கே அந்த மழை இல்லாதபடியினாலே அந்த ஆறு வற்றி போயிட்டு அங்கே அவர் சொன்ன காரியம், நீ எழும்பி சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையை, காக்காவுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ நீ அங்கே போ, உனக்கு ஒரு விதவையை கொண்டு நான் போஷிப்பேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இவன் போன அந்த சாரிபாத் விதவை ஆனவள் இஸ்ரவேல் பெண் அல்ல, அவள் இஸ்ரேலிய பெண் அல்ல, அவள் வேறு நம்பிக்கை, வேறு பழக்க வழக்கத்தில் உள்ளவள். ஆனால் ஆண்டவர் அவளை கொண்டு போஷிக்க வைக்கிறார். ஆனால் அங்கே போகும் பொழுதுதான் சூழ்நிலைமை தெரிகிறது. நல்ல கவனிங்க, 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இவர் தண்ணி கேட்டது அறிமுகம். அடுத்தது, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். போதும் பாருங்க, இவர் தண்ணி கேட்டார் பார்த்தீங்களா? அது அவனுக்கு கிடைச்ச ஒரு அறிமுகம். அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு வார்த்தையை போடுறார். என்னது? எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வா. அது ஐக்கியம். இப்போ அறிமுகமும் ஐக்கியமும் கிடைச்சி போச்சு. இந்த அறிமுகமும் ஐக்கியமும் ஏன் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு செய்திருக்கலாமே? அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒருவருக்கு செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? ஒரு இஸ்ரேல் பெண் இல்லாத ஒரு மகளுக்கு செய்கிறார். பாகாலை வழிபடக்கூடியவள். நல்லா புரிஞ்சுக்கணும், அவள் யாரு? பாகாலை வழிபடக்கூடியவள். அவளுக்கு தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார். வாசிங்க. அதற்கு அவன், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கும் 2 விறகு பொறுக்க போனேன் என்றாள். போதும். நல்ல கவனிங்க.
நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே அவள் சொல்லுகிறா, உனக்கு தர்றதுக்கு இல்லை, நாங்களே இந்த விறகு ஏன் பொறுக்கிறோம், நாங்களே இந்த விறகு பொறுக்கிறது எதுக்காக, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக. இப்போ நான் கேட்குற கேள்வி, சாப்பிட்டவர்கள் சாவார்களா உயிர் பிழைப்பார்களா? அப்போ இந்த அம்மா சாப்பிட்டு செத்து போகணும்னா அந்த சாப்பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியம் பார்வையில் பிழைக்கிறது மாதிரி தோணுது, ஆனால் உள்ளால செத்து போகக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கூட, மரித்து போன ஒரு அனுபவத்துக்கோடு கூட நீங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஹெவன் டிவி மூலமாய் இந்த வார்த்தைகளை வீடுகளில் உட்கார்ந்து நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த மரித்து போகக்கூடிய செத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைமையை என் ஆண்டவர் புரிந்து உங்களுக்கு எலியாவை போல ஒரு தேவ தூதனை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. சகோதரி, உன்னுடைய கணவன் வெளி தேசத்துல இன்னும் அவங்களுக்கு வீசா மாறல. பிரதர், என்னுடைய கணவனுக்கு இன்னும் விசா மாறல, எனக்கு இன்னும் சம்பளம் கிடைக்கல. உங்க கணவர் ஒரு வருஷத்துக்கு மேல வேலை செய்து வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல, எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தேசத்துல இருக்கிறார். எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், என்னுடைய விசா மாறும். ஆனால் இன்றைக்கு இந்த பகல் வேளையில என் ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு அந்த மரித்து போன அனுபவத்தை, அந்த செத்து போன அனுபவத்தை, ஒரு வருஷம் காத்திருந்த அந்த அனுபவத்தை மாற்றி உன் குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கும் அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, எது பண்ணாலும் சரி முதல்ல என்ன செய்திரு, அவ்வளவுதான். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல்ல நீ எனக்கு என்ன செஞ்சிடணும், சொல்லுங்க, கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க அவன் கேட்ட உடனே அவளுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா அவளுடைய திட்டம் வேற. உங்களிடத்துல ஒன்றை கேட்ட உடனே நீங்க 1008 கதை சொல்லுவீங்க. சில வீடுகளில் இந்த ஊழியத்துக்குடைய காரியத்தை தொடங்கின உடனே அவங்க என்ன செய்வாங்க, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போய் நான் சொல்லி, இந்த மாதிரி நேபாளில் ஒரு சர்ச்சு ஒன்று 8 லட்ச ரூபா செலவாகுது பார்த்துக்கோங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டோம், நாங்கள் இதில் வந்து எதேசம் 4.25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், இன்னும் 3.25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டு நான் வந்திருக்கிறேன்னு என்னுடைய டாப்பிக்கை தொடங்கின 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, அதில் உள்ள ஓவர் ட்ராக் பண்ணுவாங்க. எப்படி, நான் கேட்டது ஒரு 3.25 லட்சம் இருக்குது, அதில் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு நான் போனேன். அவங்க என்கிட்ட 3 கோடிக்குள்ள பிரச்சனையை சொல்லி என்னைய முழங்கால் போட வச்சு எனக்கும் அவங்களுக்கும் ஜெபம் பண்ண வச்சு, மொத்தத்தில் கதை எப்படி முடிஞ்சு போயிரும் தெரியுமா? அடைய கேட்டதுக்கு அவங்கள நம்மளை உட்கார வச்சு நம்ம தான் அவங்களுக்கு அடைய சுட்டு கொடுக்கணும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப திறமையாக சமாளிச்சுட்டோன்னு. இல்லை ஐயா, தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருப்ப இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டுகை, இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பது எதற்காக? அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. அப்போ அதில் உண்மை இருந்தால் மட்டும்தான் அவருடைய திட்டம் நடக்கும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். 2009 ஆண்டு நேபாளத்துக்கு, இப்போ கடமலகுண்டிலிருந்து நேபாளம் எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் கொண்டு போகிறார். இப்போ இந்த நேபாளுக்குள்ளே போயிருந்துக்கிட்டு எண்ணி பார்த்தா 4100 கிலோமீட்டர் வருது. எத்தனை கிலோமீட்டரு? நேபாளுக்குள்ளே காட்மண்டிலிருந்து பார்த்தா 4100 கிலோமீட்டர். இப்போ 4100 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து வச்சு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, இந்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் முதல்ல செய்கிற வேலை ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறது. ஒருத்தனை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அவனை வேறு பிரித்தெடுப்பது. இப்போ வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கிட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை தமக்காக அவர் தெரிந்து கொண்டு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுதே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஐயா, தரிசனத்தை கொடுக்கும் பொழுதே அது என்னது, இறைச்சியும் அப்பமும் ரெடி. தரிசனம் நிறைவேறும் பொழுதே தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் பயன்படுத்தக்கூடிய காகங்கள் தான் நீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா,
அந்த வார்த்தை, அந்த இடத்துல அவன் சொன்ன வார்த்தை, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அவர் சொன்ன உடனே இந்த மனுஷன் செய்த காரியம் என்ன? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த அருமையான அம்மா சொன்னாங்க, ஐயா இருக்கிற அடைய சீக்கிரம் செய்து அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். கடன் தாங்க முடியல, எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிட்டேன், ஒன்றுமே பண்ண முடியல, எழும்ப முடியல, என்னை நம்பி லோன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கடைசி வரை கூட ட்ராவல் பண்ணுவேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ஒருத்தரும் கூட இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன செய்வது தெரியல. ஏக தேசம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து, திறமைகளை இழந்து, சோர்வடைந்து நடைப்பிணமாய் நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு நடைப்பணம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இழப்பதற்கு என்ற ஒன்றுமே இல்லை, சரண்டர் ஆயிரணும். ஆனால் ஒரு மனுஷனுடைய காலில் போய் விழுறதை விட, ஒரு மனிதனிடத்தில் சரண்டர் ஆவதை விட, தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று சொல்லி நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்றைக்கு அந்த மரித்து போகிறதுக்கு ஆயத்தமா இருந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன? அடுத்த வசனம் 17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரன் சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றான். கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அவள் என்ன சொல்லுகிறா? அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு தெரிஞ்சிட்டு, இவன் வந்தால், இந்த தேவ மனுஷன் உள்ள வந்த உடனே இவன் என்ன செய்வான்? என்னுடைய பழைய வாழ்க்கை, எனக்கு பழைய வாழ்க்கையை என்ன செய்வான்? நினைப்பூட்டி விடுவான். பழையதை கிளறி எடுப்பான். என்னுடைய பழைய பிரச்சனைகளை வெளியில சொல்லுவான். என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளவு அழுக்காக இருந்தது, இதெல்லாம் இவன் சொல்லி விடுவானேன்னு சொல்லிட்டு தான் அவள் என்ன சொல்லுகிற, நீ எதுக்கு இங்க வந்தீங்க? இனி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துவீங்களே, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா நீர் இடத்துல வந்தீர் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. அந்த குமாரனை எடுத்து எலியா அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த அந்த வீட்டுடைய மாடியில கொண்டு போய் வச்சு, அந்த வீட்டில் என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல 3 தடவை அவன் விழுந்து அழுது ஜெபித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்க இருதயத்துக்குள்ளால உங்களுக்கு தெரிஞ்ச வியாதிகள், உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள், ஒருவேளை அது மரித்து போன அனுபவத்தில் இருக்கலாம். இனி இது தீராது, டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர், இந்த கையை இனி ஒன்றும் செய்ய முடியாது, இது இப்படிதான் இருக்கும், இதை வளைக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னுடைய முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை, அது சர்ஜரி பண்ணாத பட்சத்தில் என்னால் எழும்பி நடக்க முடியாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை எப்போதும் பெல்ட்டை போட்டு 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 தூங்குகிற நேரத்திலையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் பெயின் கில்லர்ஸான மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னோடு கூட, உங்களோடு கூட என் சகோதரனே, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இந்த பகல் வேளையில என் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். எனக்கு தேவை, நீ எனக்கு காரியத்தில், என்னுடைய விஷயத்தில் நீ உண்மை உள்ளவனா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன இருக்கோ அதை சொல்லணும், என்ன இருக்கோ அதை சொல்லணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க இருதயத்தை முதல்ல கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது ரெண்டாவது. முதலில் உங்க உள்ளத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் உள்ளதை கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இப்போ செய்தியை முடிக்கிறேன். கடைசியாக இந்த நேபாள் என்ற இந்த ஒரு தரிசனத்திற்காக உங்க முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். ஒரு மிஷினரியாக நான் சாட்சியாக நிற்கிறேன்.
நீங்கள் தேவை உள்ள ஊழியம்னு ஓடுறீங்க. பிரபலமான ஊழியம், அவருக்கு அது கொடுத்தா அப்படி நடக்கும், இவருக்கு இது, எங்களுக்கு வந்து கொடுத்தா எங்க கூட நீங்கள் செல்ஃபி கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் யாருமே இல்லை. ஆனால் ஒன்று எல்லாவற்றையும் இழந்துகிட்டு ஒன்றுக்கும் வழி இல்லாமல் 3 கோடி ஜனங்கள் அறியாமையிலிருந்து, அக்னியிலிருந்து, வேதனையிலிருந்து படும் பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை அறிவிப்பதற்கு உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீர் எங்களுக்கு வேண்டும். அதுக்கு நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். உங்க வாழ்க்கையில் அந்த உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் தான் நீங்க சாதிக்க முடியும். எல்லாரும் எழும்பலாமா? நம்ம 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய செய்தி. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. லூக்கா 4வது அதிகாரம், அக்கா எடுங்க, லூக்கா 4வது அதிகாரம், அதுல 24, 25, 26 எல்லாம் எழும்புங்க, வேகமா எழும்புங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனுக்கு ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் தேவனிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தி என்னிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. போதும், நல்ல கவனிங்கம்மா. அந்த ஊருக்குள்ள நிறைய விதவைகள் இருந்தார்கள். ஆனால் எலியா சாரிபாத் அந்த விதவை இடத்துல தான் அனுப்பப்பட்டாள், வேற யார்ட்டையும் அனுப்பல. நல்லா நீங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஐயா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 19 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உண்டு. ஏகதேசம் 480க்கு அதிகமான சபைகள் உண்டு, பிரதான சபைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த குளச்சல் சபைக்கு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையில் உள்ள கம்யூனிட்டி ஹாலுக்கு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, தயவு செஞ்சு கண்ணை மூடுங்க. குட்டி பிள்ளைகள் கண்ணை மூடு, வாலிப பிள்ளைகள் கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. சகோதரி, உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து மாத்திரைகளையும் கொண்டு வந்து வைங்க. கணவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிற பணம், அது தலைமுறைக்கான ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு தலைமுறைக்கினுடைய வீண் செலவாக மருந்து மாத்திரைகள். எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி உங்க பலகீனங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டில் உள்ள மருந்து பெட்டிகளை கொண்டு வாங்க, மருந்து மாத்திரைகளை கொண்டு வாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைக்கப்படணும், என் வியாதியினுடைய வீரியம் குறைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனம் எதுவா இருந்தாலும் டாக்டர் சொன்னார்ல உங்க கண்ணில் ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு 60,000 70,000 செலவு பண்ணி ஒரு லென்ஸ் வைக்கணும்னு. கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், ஆபரேஷன் வேண்டாம், நோ டாக்டர், நோ ட்ரீட்மெண்ட், நோ ஹாஸ்பிட்டல். ஒன்னே ஒன்று, இயேசுவுடைய ரத்தம். அந்த மகிமை உள்ள ரத்தம் வரணும்னா நீ உண்மை உள்ளவனா மாறணும். உங்களுக்குள்ள உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த பரலோக துதி ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்பங்களை நிறைஞ்ச மனசோடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்தும், அன்பினால நிரப்புங்கப்பா. உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தொடட்டும். ஒரு விசை மனம் இறங்கும். ஆவியானவரே, இந்த பரலோக துதி ஆராதனை அந்த குடும்பங்களை என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம்.
தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே.